ஹாய் ஒன் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு பீட்டர் பேன் காலர் ஏலைன் ஃப்ராக் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த சம்மருக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லான காட்டன் ஃபேப்ரிக்கில் வித் வேஸ்ட் பெல்ட் வச்ச ஒரு ஏலைன் ஃப்ராக். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக ஒரு 2.5 வயசுலேருந்து 3.5 வயசு குழந்தை வரைக்கும் பத்துற அளவுக்கு ஒரு ஃப்ராக். அண்ட் அகெயின் இதுக்கு பின்னாடி எப்படி ஜிப் க்ளோஷர் வரைக்கும் உங்களுக்கு நான் சொல்லித்தரப்போகிறேன். வீடியோ எண்ட் வரைக்கும் பாருங்கள். ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏலைன் ஃப்ராக் தான் பண்ண போகிறோம். இது வந்து ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2.5 to 3 years வரைக்கும் இந்த ஏலைன் ஃப்ராக் அழகாக செட் ஆகிடும். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் த ஷோல்டர் மார்க்கிங். துணியை வந்து 4 ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். 4 ஃபோல்டில் ஷோல்டர் வந்து 4.5 inches, 4.5 inch வந்து நான் ஷோல்டர் கொடுத்துருக்கேன். ஷோல்டர் 4.5 எங்கே மார்க் பண்ணிங்களோ அங்கேருந்து ஒரு 1/2 inch வந்து ஷோல்டர் ஸ்லோப் நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். நெக்கோட அகலம் வந்து 2 inch கொடுத்துருக்கேன். அதே மாதிரி நெக்கோட இறக்கம் வந்து 2 inches நான் கொடுத்துருக்கேன். இந்த 2 inches வந்து பேக் பார்ட்டுக்கான நெக்லைன். ஸோ இதில் வந்து நம்ம ஜிப் கொடுக்க போகிறோம். அதனால் ஜிப்புக்கான அலவன்ஸை ஒரு 1/2 inch வந்து ஒரு ஃபேப்ரிக்கை கொஞ்சம் முன்னாடி தள்ளியிருக்கேன். இன்னொரு ஃபேப்ரிக்கை ஃபோல்டிங்கில் 1/2 inch தள்ளி போட்டிருக்கேன். ஓகே, ஸோ ஃபோல்டிங் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ஒரு 1/2 inch ஃபேப்ரிக் வெளியே இருக்குது. ஓகே, ஸோ இப்போது அந்த 1/2 inch ஷோல்டர் ஸ்லோப்பை மேட்ச் பண்ணிவிடுங்க. மேட்ச் பண்ணிவிட்டு இப்போ ஆர்ம் ஹோல் டெப்த் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஷோல்டர் எவ்வளோ எடுத்தீங்களோ அதுலேருந்து ஒரு 1/2 inch வந்து ஆட் பண்ணிக்கிங்க. ஸோ ஷோல்டர் வந்து 4.5 எடுத்தோம், ஆர்ம் ஹோல் டெப்த்து 5 எடுத்திருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் அப்பர் பாடி மார்க் பண்ணுறோம். செஸ்ட் வந்து நான் ஒரு 6.25 inch வந்து செஸ்ட் எடுத்திருக்கேன். ஸோ அதை நீங்கள் மார்க் பண்ணிவிடுங்க. மார்க் பண்ணிட்டு ஆர்ம் ஹோல் கர்வ் கொடுத்துருங்க. ஸோ இந்த மாதிரி ஏலைன் ஃப்ராக்லாம் கொஞ்சம் வந்து லூஸாக இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா ஃபிட்டிங் நல்லாவே இருக்கும். ஆர்ம் ஹோலில் ரொம்ப டைட்டாக இல்லாத மாதிரி பார்த்துக்குங்க. ஸோ இங்கே சென்டர்லேருந்து ஒரு 1/2 inch உள்ளே மார்க் பண்ணி இந்த ஆர்ம் ஹோலை ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு இப்படி லைட்டாக கர்வ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ இங்கே மேலேருந்து வேஸ்ட்டு வந்து ஒரு 9 inchலேயும் ஹிப் லைன் வந்து ஒரு 13 inchலேயும் நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இதோட அகலம் வந்து பார்த்திங்கன்னா 6 inch மார்க் பண்ணிக்கிறேன். ஹிப் லைன் வந்து 7 inch மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த 6 inch 7 inch இப்படி லைன் மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு ஏ லைன் நான் சொல்லியிருந்தேன். ஸோ லென்த் எவ்வளோ வேணுமோ அதை மார்க் பண்ணிக்கோங்க. 24 inch லென்த்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ அங்கேருந்து இப்படி ஸ்லாண்டிங்காக ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ இதுக்கு நம்ம தையல் கொடுக்கணும். அதே மாதிரி கீழே லைட்டாக இந்த மாதிரி கர்வ் பண்ணிவிட்டு அது வரைக்கும் கொஞ்சமாக ஒரு 1/2 inch வரைக்கும் அதை கர்வ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ எப்போ ஏலைன் பண்ணாலும் கீழே இந்த மாதிரி கர்வ் கொடுக்குறது வந்து இட்ஸ் மேண்டட்ரி. இப்போ சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 inch வந்து தையலுக்கு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு விட்டு இந்த ஷேப்பில் நம்ம கட் பண்ணி எடுக்கிறோம். ஓகே, நார்மலாக ஃப்ராக்ஸ் எது பண்ணாலுமே குழந்தைங்களுக்கு ஆர்ம் ஹோல் டெப்த் வந்து ஆக்சுவலாக எவ்வளோ தேவையோ அதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நீங்கள் கொடுக்கறது நல்லது. பிகாஸ் அவங்களுக்கு அந்த இடத்துல இரிட்டேட் ஆகும்போது நம்ம அந்த ட்ரெஸ்ஸை வந்து போடாமல் கூட இருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ எவ்வளோ ஆர்ம் ஹோல் டெப்த் எடுக்கிறீங்களோ, இப்போ இதில் ஒரு 5 inch சொல்லணுன்னா ஒரு வேளை உங்கள் குழந்தை கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்காங்க, கொஞ்சம் குண்டாக இருக்காங்கன்னா அதுலேருந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ கொடுத்த நான் ஏற்கனவே சொன்ன அந்த 2.5 inch வந்து பேக்கோட நெக்லைன். ஸோ பேக்கோட நெக்லைனை கட் பண்ணி எடுத்துகிட்டு ஃப்ரண்ட்டுக்கு பண்ணும்போது அதுலேருந்து இன்னும் கொஞ்சம் டீப் இப்போ பார்த்தாலே தெரியும், நான் சிசர்ஸ் ஒரு 1/2 inch கீழே தள்ளி நான் வந்து ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு கட் பண்ணுறேன். ஃப்ரண்ட் பார்ட் வந்து ஃபோல்டிங்கில் கட் பண்ணோம், பேக் பார்ட் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனில் வச்சு கட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இந்த ஃப்ராக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீட்டர் பேன் காலர் ஃப்ராக். ஸோ ஃப்ரண்ட் பார்ட்டில் வந்து அந்த ஆர்ம் ஹோல் கொஞ்சமாக எக்ஸஸாக இருக்குல்லையே அது கட் பண்ணி இது நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ நிறைய பேர் கேட்ட ஃப்ராக் இது பீட்டர் பேன் நெக்லைன் எப்படி பண்ணணும்னு. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் அதை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வீடியோவை கண்டினியூவாக எண்ட் வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் இதில் ஜிப் வைக்கிறது, பீட்டர் பேன் காலர் கட் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ இப்போ ஃப்ரண்ட் பேக் ரெடி பண்ணியாச்சு. இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணிடலாம், ஜிப் அட்டாச் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போ ஜிப் அட்டாச் பண்ண போகிறோம். பின் பக்கத்தில் இருந்து பேக் பார்ட்டில் இருந்து ஒரு 7.5 inch நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு 1/2 inch வந்து தையலுக்கான துணியை நம்ம எக்ஸ்ட்ரா விட்டுருந்தோம் இல்லையா, அதை வந்து இந்த 7.5 inch மார்க் பண்ணியிருந்தோம் இல்லையா, அது வரைக்கும் ஃபர்ஸ்ட் நம்ம கீழே இருந்து அந்த 7.5 inch வரைக்கும் ஃபர்ஸ்ட்டு ஸ்ட்ரெச் பண்ணிடலாம். ஸோ இது வந்து ஜிப்புக்கான அலவன்ஸ். ஜிப்புக்கான துணியை வந்து தனியாக நம்ம பேக் பார்ட்டில் விட்டுடுறோம். ஓகே, ஸோ அந்த 1/2 inch வரைக்கும் ஸ்டிச் பண்ணியாச்சு.
இப்போ நீங்கள் எடுத்திருக்க ஜிப் எடுத்துக்கோங்க. அது இன்விசிபிள் ஜிப்பாக இருக்கலாம், இல்லை நார்மல் ஜிப்பாகவும் இருக்கலாம். ஸோ ஃபேப்ரிக்கை எப்படி ஓப்பன் பண்ணிவிடுங்க. ஓகே, ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ இதில் நம்ம ஜிப் அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ இதில் பிளாக்கெட் மாதிரி இருக்கு இல்லையா, இப்போ இதில் நம்ம ஜிப் அட்டாச் பண்ண போகிறோம். ஜிப் வந்து பார்த்திங்கன்னா 7.5 இன்ச் நான் கொடுத்துருக்கேன். ஜிப் எடுத்துருக்கிறது வந்து 8 இன்ச்சு ஜிப் நான் எடுத்திருக்கேன். ஓகே, ஸோ ஒரு சைடை இப்படி க்ளோஸ் பண்ணி இப்படி எடுத்து இப்போ இதில் நான் ஜிப் வைக்க போகிறேன். ஓகே, ஜிப் எடுத்துக்கங்க. ஜிப்போட நல்ல பக்கமும் துணியோட நல்ல பக்கமும் ஒன்றா மேட்ச் ஆகிற இந்த மாதிரி வச்சு இப்போ இதில் வந்து நம்ம ஜிப் தைக்க போகிறோம். ஓகே, முடிஞ்ச வரைக்கும் டீத்தோட எட்ஜில் வர மாதிரி இந்த ஜிப்பை நம்ம ஸ்டிச் பண்ணலாம். ஓகே, ஜிப்பர் ஃபுட் இருந்தால் ஜிப்பர் ஃபுட் போட்டுக்குங்க, இல்லை நார்மல் ஃபுட் இருந்தால் நார்மல் ஃபுட்லேயே முடிஞ்ச வரைக்கும் எட்ஜ் வரைக்கும் தேங்க. ஓகே, ஸோ எண்ட் வரைக்கும் தைச்சாச்சு. இப்போது இந்த பக்கத்துலேருந்து இன்னொரு ஃபேப்ரிக் எப்படி எடுத்து கரெக்டாக அந்த ஃபோல்டிங் பண்ணோம் இல்லையா, அயர்ன் பண்ண அந்த ஃபோல்டிங் க்ரீஸ் லைன் இருந்ததுன்னா அதை மேட்ச் பண்ணுற மாதிரி கீழே இருந்து மேலே வரைக்கும் கரெக்டாக ஈவன் அவுட்டாக இதை நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். ஸோ ஒன்ஸ் வந்து இந்த ஜிப்பை ஸ்டிச் பண்ணி முடித்த பிறகு நம்ம ஷோல்டரை ஜாயின் பண்ணிடலாம். ஸோ தைச்சு முடிச்சாச்சு. இப்போ ஜிப் நான் போட்டு காட்டுறேன். உங்களுக்கு வந்து பெருசாக வந்து ஜிப்பு வந்து இருக்க மாதிரியே தெரியாது நீங்கள் வேர் பண்ணிங்கன்னா. ஸோ அந்தளவுக்கு அது நீட்டாக கன்சீல் ஆகிடும். இப்போ ஷோல்டர் ரெண்டுத்தையும் ஒன்றா ஜாயின் பண்ணிடலாம். ஸோ 1/2 இன்ச் சீம் அலவன்ஸில் ஷோல்டர் ஜாயின் பண்ண பிறகு இப்போ இதுக்கு நம்ம பீட்டர் பேன் காலர் எப்படி வைக்கிறது நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு பீட்டர் பேன் காலர் வைக்க போகிறோம். இதுக்கு வந்து நம்ம இன்டர்ஃபேஸிங் கேன்வாஸ் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ ஃப்ரண்ட் பார்ட் வந்து ஃபோல்டிங்கில் வர மாதிரி வச்சு, பேக் பார்ட் வந்து இந்த மாதிரி ஜிப்போட ஜிப் ஒன்றா மேட்ச் ஆகிற மாதிரி இப்படி எடுத்துக்கோங்க. எடுத்து இன்டர்ஃபேஸிங் கேன்வாஸை ஒரு சிங்கிள் ஃபோல்ட் பண்ணி இப்போ இதுக்கு மேலே இந்த பீஸை நம்ம லே பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ இந்த மாதிரி தான் ஃபேப்ரிக் இருக்கணும். இப்போ இன்டர்ஃபேஸிங் கேன்வாஸை ஒரு சிங்கிள் ஃபோல்ட் பண்ணி இந்த ஃபேப்ரிக்கை இதுக்கு மேலே இப்படி நம்ம வைக்கிறோம். ஓகே, ஸோ ஃபோல்டிங் வந்து இன்டர்ஃபேஸிங்கோட எக்ஸாக்ட் ஃபோல்டிங்கில் வர மாதிரி பேக் பார்ட் இப்படி இருக்க மாதிரி நம்ம வைக்கிறோம். ஓகே, ஸோ இது எந்த ஸ்ட்ரக்சரில் இருக்கோ இப்போ அதை நம்ம அப்படியே நம்ம ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பிகாஸ் அதே ஷேப்பில் தான் இப்போ நம்ம பீட்டர் பேன் காலர் நம்ம கட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ இந்த ஷேப்பில் தான் அது இருக்குது. ஸோ இதே ஷேப்பில் நம்ம ஹோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதோட அகலம் வந்து பார்த்திங்கன்னா 3 இன்ச்சஸ் வந்து நான் காலர் வந்து கொடுக்குறேன். ஸோ இட் டிபெண்ட்ஸ். உங்களுக்கு வந்து இந்த காலர் வந்து கொஞ்சம் சின்னதாக வேணும்னா நீங்கள் 2.5 இன்ச்சஸ் கூட இந்த காலர் நீங்கள் மேக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் ஒரு 3 இன்ச்சஸ்க்கு வந்து இந்த பீட்டர் பேன் வந்து காலர் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, சைடை வந்து க்ராஸ் பண்ணிவிடுங்க. க்ராஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஒரு 1/4 இன்ச் வந்து உள்ளே தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க. பிகாஸ் அங்கே ஜிப் வரப்போது, ஜிப்பில் இடத்துல நம்ம வச்சோன்னா கொஞ்சம் அங்கே டிஸ்டர்ப் ஆகும். ஸோ ஃப்ரண்ட் பார்ட் வந்து லைட்டாக கர்வ் பண்ணி இந்த மாதிரி கொடுத்துருங்க. ஓகே, ஸோ இப்போது இதை நீட்டாக நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ ஒன்ஸ் வந்து கட் பண்ணி எடுத்த இந்த பீஸை வந்து எந்த கலரில் உங்களுக்கு பீட்டர் பேன் காலர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபேப்ரிக் மேலே வச்சு இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கிறோம். இதை அயர்ன் பண்ணி எடுத்தாச்சு. கீழ்ப்பக்கமாக வச்சு இப்போ இது கீழே ஒரு லைனிங் கொடுக்க போகிறோம். ஸோ இந்த பீட்டர் பேன் காலரை வந்து நான் ஒரு பிளாக் கலர் லைனிங் கொடுக்க போகிறேன். ஸோ அதுக்கு மேலே வச்சு இப்படி நான் சுற்றி இதை ஸ்டிச் பண்ணுறேன். ஓகே, ஸோ நெக்கோட உள்பக்கம் ஸ்டிச் பண்ண தேவையில்லை, வெறும் அவுட்டர் பார்ட்டில் மட்டும் ஸ்டிச் பண்ணி எக்ஸஸாக இருக்க எல்லா ஃபேப்ரிக்கும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஓகே, ஸோ இப்போ இங்கே நாச்சஸ் கட் பண்ணிவிட்டு இதை வந்து துணியோட ராங் சைடுக்கு இதெல்லாமே நம்ம கம்ப்ளீட்டாக டர்ன் பண்ணி கொடுத்துடலாம். ஓகே, ஸோ ஒன்ஸ் வந்து இதை ஸ்டிச் பண்ணி டர்ன் பண்ணி முடித்த பிறகு உங்களுக்கு பார்க்க இந்த மாதிரி இருக்கும். இப்போது இந்த பீஸை நம்ம நெக்லைனில் ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ ஃப்ரண்ட் பார்ட்டு துணியோட மடிப்பு பகுதியில் கரெக்டாக இந்த நெக்லைனை இந்த காலர் பார்ட்டை இப்படி நம்ம லே பண்ணுறோம்.
லே பண்ணிவிட்டு கொஞ்சம் பின் பண்ணிவிடுங்க. ஸோ தட் உங்களுக்கு தைக்கும்போது மூவ் ஆகாமல் அது நல்லா ஈவன் அவுட்டாக இருக்கும். ஓகே, ஸோ அதே மாதிரி இன்னொரு காலரும் நம்ம அட்டாச் பண்ணிவிட்டோம். இப்போ இதை சுற்றி ஸ்டிச் பண்ணிடலாம். ஸோ அந்த ரா எட்ஜ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு பயர் ஸ்ட்ரிப், ஒரு க்ராஸ் பீஸை வந்து நெக்கை சுற்றி தைச்சு நாச்சஸ் அடித்து டேர்ன் பண்ணிட்டோன்னா அந்த ரா எட்ஜஸ் வந்து நமக்கு ஃபினிஷ் ஆகிடும். ஓகே, ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தைச்சு இந்த நெக்லைன் நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ ஒன்ஸ் வந்து ஃபினிஷ் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இப்போ இதில் நாச்சஸ் கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக நாச்சஸ் கட் பண்ணிவிட்டு இப்போ க்ராஸ் பீஸ் எடுத்து இதை இந்த ஓரத்தில் வச்சு கம்ப்ளீட்டாக இந்த ரா எட்ஜஸ் ஃபுல்லாக நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோன்னா நமக்கு இது ரெடி ஆகிடும். ஸோ இந்த க்ராஸ் பீஸை ஒரு சைடு மட்டும் நான் ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கேன் ஏற்கனவே, ஒரு 1.5 inch க்ராஸ் பீஸ் அது. இப்போது இதை துணியோட நல்ல பக்கத்தில் மேலே வச்சு இந்த மாதிரி பொறுமையாக அதை ஸ்டிச் பண்ணி கொடுக்குறோம். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ரொம்ப அழகாகவே இருக்கும். எப்போவுமே குழந்தைங்களுக்கு வந்து இந்த பீட்டர் பேன் காலர் எப்போவுமே வந்து ஒரு ஃப்ராக்குக்கு வந்து ஒரு நல்ல லுக் கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஒன்ஸ் வந்து இதை ஸ்டிச் பண்ணி முடித்த பிறகு இதுக்கு மேலே ஒரு டாப் ஸ்டிச் போட்டு இந்த ஃபேப்ரிக்கை கம்ப்ளீட்டாக துணியோட ராங் சைடுக்கு நம்ம டர்ன் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் மடித்து இதுக்கு மேலே ஒரு தையல் போடுறது வந்து கீழே இருக்க அந்த காலரை வந்து டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். டாப் ஸ்டிச் போட்டுட்டு நீங்கள் ஹேண்ட் டைம் கூட பண்ணி விட்டுடலாம். இல்லைனா அந்த காலர் மேலே வந்து அந்த தையல் விழும். ஸோ அது வந்து பார்க்க நல்லா இருக்காது. ஸோ இதுக்கு மேலே ஒரு டாப் ஸ்டிச், அதாவது படிமான தையல் போட்டுட்டு அந்த க்ராஸ் பீஸை ஹேண்ட் டைம் கையிலேயே வந்து தைச்சு நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ ஒன்ஸ் வந்து முடித்த பிறகு ஆம் ஹோல் நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஆம் ஹோலில் வந்து நம்ம ஸ்லீவ்ஸ் எதுவும் கொடுக்கல. ஸோ அதனால் ஒரு க்ராஸ் பீஸ் 2 inch வந்து ஃபோல்ட் பண்ணி அதை சுற்றி வந்து ஆம் ஹோலில் நம்ம கர்வாக தைச்சு அது வந்து ராங் சைடு ஆஃப் தி ஃபேப்ரிக் வந்து டர்ன் பண்ண போகிறோம். டர்ன் பண்ணிவிட்டு சைட் ஜாயின் கொடுத்தோன்னா நம்மளோட ஃப்ராக் வந்து ரெடி ஆகிடும். ஸோ இதுக்கு நான் லூப்ஸும் கொடுத்துருக்கேன். வேஸ்ட் பார்ட்டில் ஒரு சின்ன பெல்ட் மாதிரி கொடுத்து இதை ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். பிகாஸ் ஏலைன் ஃப்ராக் எடுக்கும்போது ஒரே ஸ்ட்ரைட்டாக இருக்கும். அதனால் வந்து வேஸ்ட்டுக்கு வந்து ஒரு பிரேக் இல்லாமல் இருக்கும். ஸோ வேஸ்ட் பார்ட்டுக்கு மட்டும் ஒரு சின்னதாக பெல்ட் கொடுத்தீங்கனாலும் உங்களுக்கு பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போது இந்த க்ராஸை ஓப்பன் பண்ணிவிடுங்க. ஓப்பன் பண்ணி டாப் ஸ்டிச் போட்டு அதை உள் பக்கமாக மடித்து இன்னொரு தையல் போட்டு இதை ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ ஒன்ஸ் வந்து இதை கம்ப்ளீட்டாக ஸ்டிச் பண்ணி முடித்த பிறகு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இதுக்கு ஒரு க்யூட்டாக ஒரு வேஸ்ட் பெல்ட் கொடுத்து லூப்ஸும் கொடுத்து கீழே வந்து ஒரு ட்ரிம் கொடுத்து இதை ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ரொம்ப க்யூட்டாக ஒரு ஃப்ராக் ரெடி ஆகிடுச்சு. கீழே ஒரு சின்ன ஸ்லிட் கொடுத்துருக்கேன். பிகாஸ் இது ஏலைன்லையா, ஏலைனில் ஒரு குட்டி ஸ்லிட் கொடுத்தீங்கனாலும் குழந்தைங்களுக்கு வந்து ஓடக்கொள்ள வந்து ஈஸியாக இருக்கும். பேக்கில் ஜிப்போடு நம்ம ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். See you next time with a different kind of video. Take care. Bye-bye.